ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. தைப்பூசத் திருநாளை முன்னிட்டு அன்பாலயத்தின் ஞான தண்டாயுதபாணி வழங்கிய அருளுரை. அன்பின் உருவாய் மலர்ந்து அழகின் வடிவாய் விரிந்து ஆனந்த ஆற்றலாய் உருகி ஆகாய மையமதில் கரைந்து ஒளியிற்குள் ஓசையாகி ஓசையில் நாதமாகி நாதத்தின் பிரம்மமாகி பிரம்மத்தின் சக்தியாகி சக்தியின் புதல்வனாகி ஞான தண்டாயுதபாணியாகி கலியுக தெய்வமாகி ஆசானுக்கு ஆசானாய் அடிபணியும் தொண்டனாய் இருள் அகற்றி ஒளி பொழியும் அன்பின் நாயகனாய் அகத்திய மாமுனிக்கு தொண்டுகள் புரிந்திடவே உருக்கொண்டோம் கருவாய் எருவாய் சூழ் கொண்டு கனியாய் சுவையாய் நிலை கொண்டு ஞானமே வித்து எனும் சத்தியம் உணர்த்திட சன்னதியினை அடைந்து சரணாகத தத்துவத்தினை போதித்தருளிடவே மலர்ந்துள்ளோம். அன்பின் சுவை கண்டால் தெய்வமதனை தரிசிக்கலாம். தெளிவுற்றோர் யாவருமே தெய்வ வடிவம் ஏற்றிடலாம். அன்புடையீர் அகத்தியரின் அருள் பெற்ற ஆன்மாக்களாய் மலர்ந்து சேற்றில் மலர்ந்த செந்தாமரை மலர் போன்று கலியினில் ஞானமாய் பூத்திட முனையும் அனைவருக்கும் ஞான தண்டாயுதபாணியின் அருள் ஆசிகள். முருகனாய் ஷண்முகனாய் கந்தனாய் உதித்து சரவணபவனாய் மலர்ந்து தண்டாயுதபாணியாய் உயர்ந்து ஞானம் பெற்ற நிலையினை உணர்த்திடவே யாம் முற்படுகின்றோம். மானுடர்கள் அனைவரும் எமது பருவ நிலைகளை உணர வேண்டும். எமை முருகனாய் கந்தனாய் போற்றுபவர்களுக்கு வாழ்வின் இன்பமயமான நிலைகளை யாம் உணர்த்திடுவோம். சரவணபவனாய் போற்றி துதிப்போருக்கு பிறவாமைதனை நாடிடவே போதிப்போம். பால தண்டாயுதபாணியாய் போற்றுவோருக்கு சரணாகதம் குறித்தே போதிப்போம். ஞான தண்டாயுதபாணியாய் எமை உணர்ந்து போற்றுவோருக்கு அனைத்தினையும் உணர்ந்து பூரண ஞானம் பெறும் மார்க்கத்தினை உணர்த்தியே அருளிடுவோம். எமது பால பருவம் என்பது முருகனாய் அழகனாய் உதித்து வளர்ந்திட்ட நிலையாகும். அத்தருணத்தில் எமக்கு இன்பம் ஒன்றே வாழ்வானது எனில் புற வாழ்வினில் மகிழ்ச்சியினை வேண்டுவோர் யாவரும் எமை சிறு பிள்ளையாய் முருகனாய் துதித்தே போற்றிடுவர். ஷண்முகனாய் யாம் மலர்ந்திட்ட தருணம் ஈன்ற தாயின் அருளினை பெற்றோம் எனில் உலக வாழ்வு ஓர் மாய நிலை என்றும் அனைவரையும் படைத்தவள் ஆதிசக்தி அன்னையே எனும் ஞானத்தினை ஏற்போருக்கு யாம் ஷண்முகனாய் அருள் புரிவோம். கலி எனும் இருளினில் சிக்கியுள்ளோம் என்றும் ஒளி தரும் ஈசனை அடைய வேண்டும் என்றும் உணர்ந்து துதிப்போருக்கு எமது தன்மையாகிய கலி எனும் இருள் அகற்றும் கந்தனின் தன்மையினை அருளிடுவோம். கந்தனாய் எமை ஏற்போர் மெல்ல மெல்ல அஞ்ஞான இருளிலிருந்து விலகிடுவர்.
சரவணபவ எனும் மூல மந்திரத்தினை உருவேற்றி ஜபிப்போர் யாவரும் எமது ஆளுமை தன்மையினை உணர்ந்திடுவர். சூரியனின் ஈர்ப்பு விசையினை ஏற்று கிரகங்கள் யாவும் சுழல்வது போன்று தலைமை சுரபி எனும் உள் மூளையில் வீற்றிருந்து ஆட்சி புரியும் சுரபியின் தன்மையினையே சரவணபவனாய் யாம் உணர்த்துகின்றோம். சூழ்கின்ற பல்வேறு குணநலன் கொண்ட மானுடர்களை திறம்பட கையாண்டிட தலைமை சுரபியின் தீர்க்கமான ஆற்றல்கள் மிகவும் அவசியமாகும். புற வாழ்வினில் பற்றற்ற நிலையில் பணிகளை ஏற்று வாழ்ந்திட முனைவோர் சரவணனாய் எமை பூஜிப்பர். பற்றற்ற நிலை உருவானவுடன் துறப்பு என்பதும் மெல்லனவே உருவாகும். உள்ளத்தினால் அனைத்து பற்றுகளையும் ஆசைகளையும் துறக்க முற்படும் நிலையினை ஏற்போர் யாவரும் எமை பால தண்டாயுதபாணியாய் பழனி ஆண்டவராய் துதித்தே போற்றுவர். துறப்பு நிகழத் துவங்கினால் ஞானம் உதிக்கும். இறுதியில் ஞான தண்டாயுதபாணியாய் யாம் மலர்ந்தது போன்று எமை போற்றி துதிப்போர் யாவரும் தவம் இயற்றுவோர் யாவரும் சத்தியத்தினை உணர்த்திட யாம் உதவிடுவோம். தண்டம் எனும் பொருளானது அனைத்தினையும் துறப்பதற்கு உதவும் ஓர் ஞான கோலாகும். ஒன்றின் மீது பிடிப்பினை ஏற்றால் மற்ற ஒன்றின் மீதான பிடிப்பு விடுபடும் என்பது இயற்கையின் நியதியாகும். தண்டம் எனும் ஆயுதம் ஏதும் அற்ற ஒரு பொருளினை சார்ந்தது. எனினும் அதனையே யாம் அன்பாய் பரபிரம்மமாய் பற்றி நின்றதினால் பெரும் ஞானம் பெற்றோம். ஆடை ஆபரணங்களை துறப்பது புறத்தினில் கடும் செயல் எனில் அனைத்து ஆசைகளையும் துறப்பது அகத்தினில் கடும் செயலாகும். எனினும் முற்றிலும் துறந்த பின்னர் இவ்வுலகம் முழுவதும் சூழ்ந்து இணைவதனை உணரலாம். துறப்பவை யாவுமே ஆற்றலாய் நம்முன் வீறு கொண்டு எழுவதனையும் காணலாம். அன்புடைய ஆன்மாக்களே, நிகழ்ந்து வரும் கலியுகப் போரினிலே யாம் ஞான தண்டாயுதபாணியின் ஆற்றல்களை அகத்தியரோடு கலப்புற்றே இயங்கி வருகின்றோம். எவர் எமை எவ்விதம் பூஜிக்கின்றனரோ அத்தகைய தன்மையினை பெற்றிடுவர் என்பதே சத்திய நிலையாகும். அகத்தியரின் சீடர்களாய் மலர்வோர் யாவரும் எமை ஞான தண்டாயுதபாணியாக ஏற்பது எளிதான செயலாய் மலர்ந்துவிடும். எனினும் பந்தங்களில் சிக்கியுள்ளோர் யாவரும் மெல்ல மெல்ல விடுபடல் வேண்டும். துறப்பதற்கு முன்னின்றால் ஞானம் சித்திக்கும். அன்பு எனும் பேராற்றல் ஞான ஊற்றாகும். உங்களது உள் மூளையில் ராஜ உறுப்பாக நிலைத்து அனைத்தினையும் ஆட்சி புரியும் தலைமை சுரபி என்பது அனைத்தினையும் துறக்க முற்படுவோருக்கு அதி அற்புதமாய் இயங்கத் துவங்கும். தலைமை சுரபியின் மைய ஆற்றல்கள் கரைந்து உருகி வெளியேறி வெற்றிடம் பெருகும். மனம் எனும் சந்திரன் அற்று போகும். அன்பு எனும் அமிர்த ஆற்றல் ஊற்றாய் சுரக்கும். ஞான தண்டாயுதபாணியாக
யாம் பரபிரம்மத்தினை உணர்ந்து தெளிந்திட்டோம். அந்நிலை சித்திக்க அனைவரும் உங்களது நிலை உணர்ந்து கடமைகளை நிறைவேற்றி பின்னர் துறப்பினை பூரணமாக ஏற்றிடுங்கள். இல்வாழ்வினில் இணங்கியே வாழ்ந்தாலும் மனதளவினில் அனைத்தினையும் துறப்பது எவ்விதம் எனும் ஞானத்தினையும் யாம் போதிப்போம். ஏற்புடையோர் ஏற்று பலன் பெற்றிடுக. காலம் வரம்பினை கடக்கும் முன்னர் துறப்பதற்கு முயன்றிடுங்கள். சத்தியமே ஞானமாகும், ஞானமே அன்பாகும், அன்பே சிவமாகும், சிவமே அனைவரது ஆன்மாவாகும். துறப்பின் உச்சத்தில் ஞானம் பெருகிட அன்பான ஆசிகள்.